இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? நேற்று காலையில் எடுத்த வீடியோ இது. பரோட்டா சுட்டுருந்தாங்க அம்மா காலையிலேயே. மொதல் நாள் வந்து கொஞ்சமாக பீஃப் கிரேவி வச்சுருந்தேன்னா அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி குருமாவாக வந்து மாற்றிட்டாங்க. சரின்னு அதை வச்சு சாப்பிட்டு இன்றைக்கி சமைக்கிற வேலையெல்லாம் இல்லைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ எடுக்கும்போது ஜும்மா அன்னைக்கு. அதனால் வந்து பையன் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக உட்காந்து இவர் டிவி பார்த்துட்டு இருப்பாராம். ஆனால் இவருக்கு நம்ம போய் அவரோட சட்டையை எடுத்து அயன் பண்ணி கொண்டு வந்து கொடுப்போமா, அவர் நோகாமல் போட்டு போவாராம். அந்த மாதிரி அயன் பண்ணி தான் போட்டு போவேன்னு ஒரே பிடிவாதம். எங்கள் வீட்டுக்காரர் கூட அயன் பண்ணுறதை நிறுத்திக்கிட்டேன். ஆனால் இவருக்கு வந்து நிறுத்த முடியல. சரின்னு ஒரு குட்டி சட்டை தான் நான் அப்படியே சொல்லிட்டு அயன் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கு இடையிலேயே ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்துட்டார். அவர் பாவம் வெளில போய் களைச்சி போய் வந்துருப்பாருன்னு டீ எல்லாம் சூடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா பாயபில் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன ரீல்ஸ் தெரியுமா? அந்த ரீல்ஸில் கான்செப்ட் என்னென்னா, பொண்டாட்டி இருந்தாலும் தொல்லை இல்லைனாலும் தொல்லையா, அதுதான் அதில் வந்து ஓடிட்டு இருந்தது. பார்த்துக்குங்க. நமக்கு இந்த டீ குடிக்கிறதுலாம் பிடிக்காது. எங்கே இருக்குது இந்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாள் கெஸ்ட் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் கலந்தது மீதி இருந்துச்சு. அதை நம்ம வந்து சப்ஜா அதையெல்லாம் போட்டு நம்ம வந்து குடிச்சாச்சு. என்னதான் சளி பிடிச்சிருந்தாலோ, காய்ச்சி அடித்தாலோ, நமக்கு குளிரே அடித்தாலோ இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கதான் பிடிக்குது. என்ன பண்ணுறது? இது குடிச்சு முடிச்சோன்னே ஒரு ஸ்வீட் வேறு. இந்த ஸ்வீட்டு சாப்பிடாமலும் இருக்க முடியல. அப்புறம் சாப்பிட்டு தொண்டை வலிக்குது, காது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வேண்டியது. நல்லா குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் தொழுகையும் வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான்ட்டு இன்றைக்கி பெருசாக லஞ்சு செய்கிற வேலையெல்லாம் இல்லை. மொதல் நாள் வந்து பிரியாணி கொஞ்சம் இருந்துச்சு, அதை சூடாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. பெருசாக எதுவுமே செய்ய வேண்டாம் தான் இருந்தோம். அப்புறம் உமான்ட்டு சரி கொஞ்சமாக வந்து பீஃப் சுக்கா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. சரின்னு அதுக்கு மட்டும் காலையில் ஒருத்தவங்க வந்து குர்பானி அரிசி கொடுத்துருந்தாங்களா, அதை வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கடையிலேயே வந்து பிரியாணி சூடாக்கி ஓரமாக எடுத்து வந்து வச்சுட்டேன். ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வந்து செவந்ததுக்கப்புறமேட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு பொடி, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற பீஃப் இது கூட சேர்த்து நல்லா பெரட்டிட்டு ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிட்டு விசில் போடுறதுக்காக வந்து குக்கர் மூடி வச்சுட்டேன். இந்த கடையிலே கொஞ்சமாக வந்து கஞ்சி வந்து வச்சாச்சு. எங்கள் பாப்பாவுக்கு வேறு ஃபீவர். சரின்னா அவனுக்காக கஞ்சி வச்சாச்சு. ஆனால் அவன் கஞ்சி குடிக்கல. காலையில் குருமா வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சூடாக்கிறதுக்கு வச்சுட்டேன். இங்கே பீஃப் வந்து நல்லா வெந்துருச்சு. அதை வந்து குக்கர்லேருந்து இறக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பீஃபை வந்து வெறும் பீஃப் மட்டும் குழம்பு இல்லாமல் எடுத்து அதில் போட்டு நல்லா பெரட்டி வந்து எடுத்தோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இது சுக்கா இல்லை, இதுக்கு பேர் மிளகு கறியாக உமா கிட்ட அப்புறம் தான் வந்து கேட்டுக்கிட்டேன். ஸோ மதியானத்துக்கு பிரியாணி, இந்த மிளகு கறி, இது கூட பரோட்டா கூட வச்சு சாப்பிடும்போது அந்த மிளகு கறி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.